மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட நினைவு நாள். சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா அது மொத்தத்தையும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு நாள் போதாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு குறிப்பா ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, மகுடி இசையில மயங்கி ஒரு பாம்பாட்டிக்கு பாரதியார் பரிசு வழங்கியிருக்காரு. அந்த கதையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இது கதை அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மையான ஒரு நிகழ்வு. தமிழ் இலக்கிய வான்ல விடுவெள்ளியாக ஜொலித்தவர் தான் மகாகவி பாரதியார். 39 ஆண்டுகள் மட்டும்தான் இவர் பூமியில வாழ்ந்தாரு. இருந்தாலும் தமிழருடைய நலன், தேசபக்தி, பெண் உரிமைக்கு தன்னுடைய பாடல்கள் மூலம் உரக்க குரல் கொடுத்தவர் தான் மகாகவி பாரதியார். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், ஆன்மீகவாதி, சீர்திருத்தவாதி, இப்படி பன்முக தன்மை கொண்டவர் தான் பாரதியார். தமிழ் பத்திரிகை உலகத்துல முதலாக கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தியவரே நம்முடைய பாரதியார் தான். சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் அப்படிங்கிற பெருமையும் இவரை தான் சேரும். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல பிறந்தாரு. எட்டயபுரம்னாலே மகாகவி பாரதியார் தானே நம்மளுடைய நினைவுக்கு வருவாங்க. தந்தை பெயர் சின்னசாமி, அம்மாவோட பெயர் லட்சுமி அம்மாள். 11 வயதுல கவி பாடும் ஆற்றலை இவர் பெற்றிருந்தாரு. இவருடைய புலமைய பாராட்டி எட்டயபுரம் மன்னர் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு வழங்கினாரு. 1897ஆம் ஆண்டு செல்லம்மாள் அப்படிங்கிறவரை இவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. சென்னையில பாரதியார், சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகள்ல பணியாற்றும் போது அரசுக்கு எதிராக கட்டுரைகளை எழுதியதால பிரிட்டிஷ் அரசு பாரதியாருக்கு கைது வாரண்ட் கொடுத்துட்டாங்க. நண்பர்களோட அறிவுரையின்படி பாரதியார் பிரெஞ்சு அரசோடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த புதுச்சேரிக்கு 1908ஆம் ஆண்டு போறாரு. அங்க அவரு இந்தியா, கர்மயோகி இது போன்ற நிறைய பத்திரிகைகள்ல ஆசிரியரா பணியாற்றினாரு. பாரதியார் புதுவையில தங்கியிருந்த காலத்துலதான் அவருடைய புகழ்பெற்ற கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அது மட்டும் இல்லாம சக்தி பாடல்கள், சுயசரிதை வசன கவிதைகள் இது எல்லாமே அங்கதான் அவரு எழுதினாரு. பாரதியாருக்கு பாம்பாட்டி நெல் குத்தும் பெண்கள், செம்படவர் உழவர் பாடும் பாடல்கள், நாடோடி பாடல்கள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தானும் பாடல்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விருப்பப்பட்டாரு. பாரதியார் கிட்ட நெருக்கமா பழகின யதுகிரி அம்மாள் அப்படிங்கிறவங்க பாரதியார் கூட நெருக்கமா பழகின அந்த நினைவுகள் குறித்து பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு நாள் மாலை நேரத்துல பாரதியார், அவருடைய மனைவி செல்லம்மாள் உட்பட 8 பேர் புதுச்சேரி கடற்கரைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க மணல்ல அமர்ந்து வேடிக்கையா பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ செம்படவர்கள் இனிமையா பாடியபடி அந்த தோணிய கரையேற்றிட்டு இருந்தாங்க. எங்களோட பேசிட்டு இருந்த பாரதியார் அவங்களுடைய பாட்டுக்கு சபாஷ் சொல்ல ஆரம்பிச்சாரு.